தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. இயேசுவில் அன்பு சொந்தங்களே, இன்று திருப்பாடுகளின் வெள்ளி, 3 புனித நாட்களை 2வது நாள். இந்த நாளிலே இயேசுனுடைய பாடுகள், இயேசுனுடைய வேதனை, அவருடைய இறப்பு, இதை அதிகமாக சிந்திக்க இருக்கின்றோம். சிறப்பாக இந்த நாளில் மையமாக இருப்பது திருச்சிலுவை ஆராதனை. இப்படி ஒரு மனிதன் மரத்தின் வழியாக பாவத்தை பெற்றெடுத்து இந்த உலகத்திற்கு சாவை கொண்டு வந்தாரோ, அதை போலவே இயேசுவும் மரத்தை கொண்டு, சிலுவை மரத்தை கொண்டு நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்வை பெற்றுக் கொடுக்க, மீட்பினை பெற்றுக் கொடுக்க அதை பயன்படுத்துகின்றார். எனவே இந்த சிலுவை மீட்பின் சின்னமாக மாற்றப்பட்டது. இந்த திருச்சிலுவை ஆராதனையானது ஏறக்குறைய 4ஆம் நூற்றாண்டிலிருந்து திருச்சபையால் கடைபிடிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் சிலுவையிலே தான் நமக்கு மீட்பு உண்டு, தேடும் வானக வாழ்வு உண்டு என்ற வார்த்தைக்கு ஏற்றார் போல நம் ஒவ்வொருடைய மீட்பின் சின்னமாக இந்த சிலுவை மாற்றப்பட்டது. தொடக்க காலத்தில் இந்த சிலுவையானது ஒரு வேதனையுடைய வலியின், கேவலத்தின், இழிவான சாவின், கீழ்த்தரமான சாவின், மிகப்பெரிய கொடூரமான தண்டனை கொடுக்கக்கூடியதாக அமைந்திருந்தது. இது ரோமையர்கள் பயன்படுத்திய ஒரு தண்டனையின் கருவியாக இருந்தது. இது இயேசு சிலுவை தொடுவதற்கு முன்னால் இந்த சிலுவை சாவை ஏற்றவர்களை பழித்தார்கள், எல்லோரும் தூசினார்கள். ஆனால் எப்பொழுது இயேசு இந்த சிலுவையை அரவணைத்து கொண்டாரோ, இந்த சிலுவை வாழ்வின் சின்னமாக, மீட்பின் சின்னமாக, பாதுகாப்பின் சின்னமாக, விண்ணக வாழ்வுக்கு வழியாக, நம்முடைய உண்மையான சந்தோஷத்தை, மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய கருவியாக, பகைவனை வென்றெடுக்கின்ற கருவியாக மாற்றப்பட்டது. எனவேதான் இந்த சிலுவையை பற்றி சொல்லுகின்ற பொழுது 1 கொரிந்தியர் 1:18 சிலுவையை பற்றி செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு வேணுமெனால் மடமையாக இருக்கலாம், ஆனால் நமக்கோ அது கடவுளுடைய வல்லமை, மீட்பின் சின்னம் என்று சொல்லுகின்றார். இந்த சிலுவையாலே தான் நமக்கு மீட்பு உண்டு என்று சொல்லி மீண்டும் மீண்டும் பவுலடியார் அறுதியிட்டு கூடுகின்றார். இந்த இயேசு அந்த தழுவிய சிலுவையானது அன்பின் அடையாளமாக மாற்றப்பட்டது, கீழ்ப்படிதலின் சின்னமாகியது, மீட்பின் சின்னமாகியது, வெற்றியின் சின்னமாகியது, துணிச்சலுடைய சின்னமாக மாற்றப்பட்டது. அன்பின் சின்னம். கடவுள் நம்மை நேசித்தவர், நமக்காக இந்த உலகை தேடி வந்தவர், நம் ஒவ்வொரு நம்மை மீட்டு தந்தையின் அருகிலே கொண்டு வந்து சேர்க்க விரும்பியவர். அவர் தேர்ந்தெடுத்த கருவி இந்த சிலுவை சாவு. இந்த சாவின் வழியாக, இந்த அவமான சாவின் வழியாக கடவுள் நம்மீது கொண்ட அன்பினை வெளிப்படுத்துகின்றார். தன்னை முழுமையாக கரைத்து வேதனைகள், அவமானங்களை ஏற்றுக்கொண்டு நம் ஒவ்வொருவரையும் மாண்புள்ள மக்களாக மாற்றிட இறைவன் தேர்ந்தெடுத்த கருவி. எனவே இது அன்பின் கருவியாக மாற்றப்பட்டது. உங்களையும் என்னையும் அன்பு செய்து ஒவ்வொரு முறை நாம் சிலுவையை உற்று நோக்குகிற பொழுது அது நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாடம், இந்த அளவிற்கு நான் உன்னை அன்பு செய்தேன் என்பதுதான். ஆகவே இது அன்பின் கருவி. 2வதாக சிலுவையானது கீழ்ப்படுதலின் கருவியாக மாறியது. இயேசுவினுடைய சோதனைகளை பார்க்கின்ற பொழுது, அது பாலைவனத்தில் நடந்த பொழுது கூட, அதே வேளை கெத்செமனில் இருக்கின்ற பொழுது கூட தன்னை மையப்படுத்தியதாக இல்லை, தன்னுடைய தேவை நிறைவேற்றிக் கொள்வதாக இல்லை, மாறாக தந்தையுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதாக அமைந்திருக்கின்றது. யோவான் புத்தகம் 4 தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவதே எனது உணவு என்று சொல்லிக்கொண்டு தன்னுடைய பணிவாழ்வை துவங்கிய இயேசு எல்லா சோதனைகளிலும் தந்தைக்கு கீழ்ப்படிபவராக இருந்தார், தந்தையினுடைய சொற்கை நடப்பவராக இருந்தார். தந்தையே, இத்துன்பக்களத்தை என்னிடம் அகற்றினால் என் விருப்பமல்ல, உம் திருவுளமே என்னில் நிறைவேறட்டும் என்று சொல்லி இறைவு திருவுளத்திற்கு தன்னை முழுவதுமாக கீழ்ப்படிந்து கொண்டார். எனவே தான் பிலிப்பியர் 2 படிப்பதை போல கடவுள் தன்மையில் விளங்கியவர் தம்மையே தாழ்த்தி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவிற்கு தன்னை முழுமையாக தந்தையின் கரங்களிலே ஒப்படைத்தார். சிலுவை என்பது கீழ்ப்படிதனுடைய அடையாளம். சிலுவை என்பது தாழ்ச்சியினுடைய அடையாளமாக இருக்கின்றது. 3வதாக சிலுவை என்பது மீட்பின் சின்னம்.
யோவான் புத்தகம் 3:16-17 நமக்கு தண்டனை தீர்ப்பு கொடுக்க அல்ல, மாறாக தம் மீது நம்பிக்கை வைப்பவர்களுக்கும் மீட்பை பெற்றுக் கொடுப்பதற்காக, மீட்பினை நம் ஒவ்வொருவருக்கும் சொந்தமாக்கிக் கொள்வதற்காக இயேசு சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லப்படுகின்றது. நான்காவதாக, சிலுவை என்பது துணிச்சலின் சின்னமாக இருக்கின்றது. சிலுவை சாவு கேவலமானதான், அருவருப்பானதான், மிகவும் கொடூரமானதான். அதை கண்டு இயேசு விலகி ஓடிவிடவில்லை, அதை வேண்டாம் என்று சொல்லி மறுக்கவில்லை. மாறாக துணிவோடு அந்த சாவை ஏற்றுக்கொள்ள முன் வருகிறார். நானாக என்னை கையளிக்க என்று சொல்லி யோவான் சொல்வதை போல அவர் தன்னை முழுவதுமாக கையளிப்பவராக இருக்கின்றார். ஆகவே சிலுவை நம்முடைய வாழ்வில் வருகின்ற துன்பங்களை, துயரங்களை எதிர்த்து போராடுகின்ற, அதை வென்றெடுக்கின்ற ஆற்றலை நமக்கு கிடைக்கும் என்கின்ற மன வலிமையை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது சிலுவை. மேலும் சிலுவை என்பது வெற்றியினுடைய அடையாளமாக இருக்கின்றது. 1 கொரிந்தியர் 15:54-55 படிக்கின்ற பொழுது, சாவே முற்றிலும் ஒழிந்தது, வெற்றி கிடைத்தது, சாவே உன் வெற்றி எங்கே, சாவே உன் கொடுக்கு எங்கே என்று சொல்லி பவுலியார் சூளுரைப்பதை போல பாவத்தின் சம்பளமாக வருகின்ற சாவை தன்னுடைய சிலுவை சாவின் வழியாக வெற்றி கொண்டவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எனவேதான் இந்த சிலுவையானது சாவின் மீது வெற்றியாக, சாத்தான் மீது வெற்றியாக, பாவத்தின் மீது கொண்ட வெற்றியாக, அந்த வெற்றின் அடையாளமாக நமக்கு காட்டப்பட்டிருக்கின்றது. ஆம் அன்பு சகோதரமே, இத்தகைய அருள் மிகுந்த சிலுவையை நாம் எப்படி உற்று நோக்குகின்றோம்? சிலுவை நம்மால் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? ஒரு சில நேரங்களிலே நம்முடைய இல்லங்களிலே சிலுவை வைக்க பயப்படுகின்றோம். இருக்கின்ற சிலுவையே போதும், இன்னொரு சிலுவை எனக்கு வேண்டுமா என்று சொல்லி சிலுவையை துன்பத்தின் அடையாளமாக மட்டுமே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம், வேதனையின் அடையாளமாக மட்டுமே பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த சிலுவை தான் என்னை மீட்டுக் கொண்டது, எனக்கு வாழ்வை பெற்றுக் கொடுத்தது என்ற அந்த உணர்வோடு அந்த சிலுவையை பார்க்கின்றோமா? மேலும் ஒரு சில நேரங்களிலே சிலுவைகளை நம்முடைய அலங்கார பணிகலனாக அணிந்து கொள்கின்றோம், சிலுவை கழுத்தில் தொங்கிட்டிருக்கின்றோம். ஆனால் எத்தகைய மனநிலையோடு இந்த சிலுவையிலே எனக்காக மடித்த இயேசு இந்த சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்றார், இந்த சிலுவை எனக்கு வாழ்வை பெற்றுக் கொடுத்தது என்கின்ற அந்த உணர்வோடு அந்த சிலுவையை நாம் அணிந்திருக்கின்றோமா? இந்த சிலுவை தான் எனக்கு வெற்றி பெற்றுக் கொடுத்ததாகவே இந்த சிலுவை வரைந்து துன்பங்களை, சாத்தானை, பாவத்தை வென்றெடுப்பேன் என்று சொல்லி சோதனை வருகின்ற பொழுது சிலுவையை இறுக பற்றிக் கொண்டு போவர்களாக இருக்கின்றோமா? பெரும்பான்மையான சமயங்களில் சிலுவை வெறும் மத அடையாளமாக மட்டுமே உணர்ந்திருக்கின்றோம். அந்த சிலுவையினுடைய மகத்துவத்தை, மாண்பினை நாம் முழுமையாக துய்த்து அனுபவிக்காதவர்களாக இருக்கின்றோம். அதை உணர்ந்து அனுபவிக்கத்தான் இந்த நாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அன்பு சொந்தங்களே, இந்த சிலுவையை தியானிக்கிற நேரத்தில் அந்த சிலுவை பாதையோடு உடன் நடந்த மனிதனுடைய மனநிலையை பற்றி சிறிது சிந்தித்து பார்ப்போம். முதலாவதாக பார்வையாளர்கள். எத்தனையோ சிலுவை பாதைகளை அவர்கள் பார்த்திருப்பார்கள், சிலுவை தண்டனைகளை அவர்கள் பார்த்திருப்பார்கள். வழக்கம் போல இதுவும் ஒன்றாக அந்த சிலுவை பாதையை அவர்கள் நினைத்திருப்பார்கள். மற்ற குற்றவாளிகள், தண்டிக்கப்பட்டவர்கள் சிலுவை சுமந்து சென்றதை போல இவரும் ஒரு குற்றவாளி என்று சொல்லி அவர்கள் நினைத்திருப்பார்கள். அல்லது அந்த சிலுவை சுமந்து செல்கின்ற பொழுது இயேசுவுக்கு தனிப்பட்ட முறையில் கொடுக்கப்பட்ட முள்முடி, அவருடைய கசையடிகள், இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது ஒருவேளை துன்புறுத்திய அந்த படை வீரர்களுடைய அந்த கொடுமையான செயலை கண்டு ஒரு சில நேரங்களில் பரிதாபப்பட்ட மனிதர்களாக இருப்பார்கள். இவர்கள் வெறும் பார்வையாளர்களாக மட்டுமே இந்த சிலுவையின் பாதை, அந்த பாதையிலே பயணிக்கின்ற இயேசுவினுடைய அந்த பாடுகள் எந்த ஒரு பாதிப்பையும் அவர்களுக்கு ஏற்படுத்தாது. வழக்கம் போல் நடக்கின்ற ஒரு சிலுவையினுடைய பாதை, தண்டனை பாதை, அவ்வளவுதான் அவர்களுக்கு. இரண்டாவதாக, தன்னுடைய பணிகளை, கடமையை செய்த மனிதர்கள், அங்கே இருந்த படை வீரர்கள், அரச அதிகாரிகள், அலுவலர்கள், இவர்கள் தனக்கு கொடுக்கப்பட்ட கடமையை செய்தார்கள். இயேசுவை கசையால் அடிப்பது, 39 முறை கசையால் அடிப்பது, அவருக்கு முள்முடி சூட்டியது, அவருடைய செந்நிற பூர்வை அகற்றி அவரை அவமானப்படுத்தியது, அவர் தோள் மேல் சிலுவையை சுமத்தி அந்த கல்வாரி மலைமலை அவரை அழைத்து சென்றது. இப்படி தனக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை செய்கின்ற மனிதர்கள் இவர்கள் இரண்டாவது ரகம். மூன்றாவதாக, இயேசுவின் பாடுகளிலே அவரோடு இருந்து அவருக்கு ஆறுதல் கொடுத்தவர்கள், அவருக்கு துணை புரிந்தவர்கள், அவருடைய அந்த சிலுவை பாடுகளிலே பங்கெடுத்து கொண்டவர்கள். விசுவாசன் தாயாக இருக்கின்ற அன்னை மரியாள்,
பாடுகளோடு அவரோடு தொடர்ந்து நடப்பவளாக இருக்கின்றார். உன்னோடு நான் இருக்கேன் என்று சொல்லி அவரை திடப்படுத்துபவராக இருக்கின்றார். இரண்டாவதாக அவருடைய பாவங்களை முழுமையாக தூய்மையாக்கப்பட்டு சாத்தான் அடிமைத்தனம் விடுதலை பெற்றுக்கொண்ட மகதலா மரியாள், அவரை அன்பு செய்த சீடர் யோவான், இயேசுவை சிலுவை சுமக்க உதவிய சிமியோன், அவருடைய கரைவடிந்த உருகுலைந்த முகத்தை துடைத்த வெரோனிகா, இயேசுனுடைய இந்த அவல நிலையை கண்டு வேதனையை கண்டு அழுது புலம்பிய எருசலேம் பெண்கள், இயேசுவை சிலுவையிலிருந்து இறக்கி அடக்கம் செய்ய உதவிய மனிதர்கள், இப்படி இயேசுடைய சிலுவை பாடுகளிலே இறப்பிலே பங்கெடுத்த நல்ல உள்ளங்களும் இருக்கின்றன. இவர்களெல்லாம் இயேசுவின் அன்பை சுவைத்தவர்கள், இயேசுவை அன்பு செய்தவர்கள். இந்த திருச்சிலுவை ஆராதனை செய்கிற நேரத்தில் நாம் இந்த மூன்று நிலைகளை எந்த நிலையில் இருக்கின்றோம்? வெறும் பார்வையாளர்களாக இங்கே வந்து அமர்ந்திருக்கின்றோமா? நம்மை சூழ்ந்து நடக்கிற நிகழ்வுகள், சிலுவை பாதைகள் மற்றும் ஆராதனைகள், இதை பார்த்து கொண்டிருக்கிற பார்வையாளர்களாக இருக்கின்றோமா? அல்லது நம்முடைய கிறிஸ்துவ கடமையை செய்வதற்காக இன்று புனித வெள்ளி, எனவே இந்த திருச்சிலுவையில் ஆராதனையில் பங்கெடுக்க வேண்டும், இல்லை என்றால் அது ஒரு குற்றமாக மாறிவிடும் என்பதற்காக என்னுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வந்து இங்கே அமர்ந்திருக்கின்றன. உண்மையம் அல்லது உண்மையான அன்போடு இயேசுவை நேசிக்கின்ற, என்னை நேசிக்கின்ற இயேசுவை அன்பு செய்கிற மனநிலையோடு இந்த திருச்சிலுவை ஆராதனையிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றேன். நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆகவே அன்பு சகோதரமே, இந்த திருச்சிலுவை பாடுகளின் தியானத்தில் நாம் நம்முடைய துன்பங்களை இன்முகத்தோடு ஏற்றுக்கொள்கின்ற வரத்தை கேட்போம். துன்பத்தோடு என் வாழ்வு முடிந்து விடாது, துன்பத்தை கடந்து என் வாழ்விலே இறைவன் ஆசீரையின் பாத்திரத்தை வைத்திருக்கின்றார், அதை சுவைப்பேன் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு நாம் நம் வாழ்வில் கடந்து போகின்ற அந்த உறுதியும் ஆண்டவரிடம் கேட்போம். நாமும் மீட்கப்பட்ட மக்களாய், இறை அருளை பெற்றுக்கொண்ட மக்களாய், இறைவனையே கொடையாக பெற்றுக்கொண்ட மக்களாய் நாமும் வாழ்வோம். அத்தகைய அருளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த ஆசீர்வாதம் இந்த நாளிலே அனைத்து காரியங்களிலும் முழு உளத்தோடு பங்கெடுப்போம். இயேசுவின் பாதத்திலே அமர்ந்து இயேசுவின் சிலுவையின் பாடுகளின் வேதனைகளை தியானிப்போம். இயேசு எனக்காகப்பட்ட வேதனைகளை நான் அனுபவித்து, என் வாழ்விலே அதை அனுபவித்து, அதன் வழியாக என் ஆன்மாவை அவருக்கு கொடையாக கொடுத்து மீட்பினை பெற்றுக்கொள்ள முயற்சிப்போம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலே தானே இந்த காயங்கள், போதும் போதும் என் இயேசுவே, பாவி நானும் மனம் மாறுவேன். எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலே தானே இந்த காயங்கள், போதும் போதும் என் இயேசுவே, பாவி நானும் மனம் மாறுவேன். எனக்காகத்தானே இந்த பாடுகள்.